ஓரம்போ டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்றாடம் நம்மை சுற்றி நடக்கும் அரசியல் அதிர்வலைகளை நாம் இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் வாயிலாக ஆதவ் ரொம்ப பெரிய சொற்பொழிவாளர் போலலாம் பேசிட்டு இருக்காரு. ஆமா, நேற்றைய முந்தான மீட்டிங்ல பேசியிருக்காரு. நானும் பார்த்தேன், அதுல காணொலிகள் எல்லாம் பார்த்தேன். ஆதவ் முதல்ல அவரோட அரசியல் அடிச்சவர் என்னன்னா நம்ம ஆரியாரத்துல இருந்தா அவரையும் பார்க்கணும். ஒரு ஜிம்மு வித்து ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் அமைஞ்ச ஒரு காஸ்ட்லியான ஒரு கார்பெட் ஜிம்ல ஸ்விம்மிங் பூல்ல ஒரு இலையெல்லாம் பொறுக்கி ஓரமா எடுத்து போடுற வேலை செஞ்சவர் அவரு. அங்க வர்ற பெண்களை, அழகிய பெண்களை, ஒரு பணக்கார பெண்களை தன்னோட உடல் வலிமையை காட்டி, தன்னோட அழகை காட்டி, அழகு இல்ல அது வேற, அழகை காட்டி அவர் மயக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துல அவர் அங்க வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி அதை ஜெயிச்சு காட்டிருக்காரு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாரும் ஒரு எய்மை வச்சு ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. ஆனா அதுல ஆதவ் பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருக்காரு. அவரு பிரச்சனை இல்லை அதுல. அதுக்கப்புறம் நேரா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் அவரோட இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 30 ஆண்டு காலமா 35 ஆண்டு காலமா யாருமே செய்யாத வேலையை எவ்வளவு பேர் இருக்காங்க. திருமாவுக்கு அடுத்த தலைவர்களா, 2ஆம் இட தலைவரா எவ்வளவு பேர் இருக்கும்போது திடீர்னு வந்த இவர் மட்டும் போய் எங்க ஒரு தலித் முதல்வர் ஆகணும், நான் எங்க அண்ணன் இங்க கூட்டணிக்கு வரணும்னு இவராவே கட்சியில பிச்சுக்கிட்டு போய் தாவைக்கா கூட சேர்ந்துக்கிட்டு எங்க அண்ணன் இங்க வருவாரு, எங்க அண்ணன் இங்க வருவாருன்னு இவராவே பெரிய என்னமோ அரசியல் நுண்ணறிவு புலி மாதிரி திமுகவில கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. சபரிசன் கூட இருந்திருக்காரு, அண்ணன் உதயண்ணன் கூட இருந்திருக்காரு, எல்லாத்து கூட முதல்வர் கூட போட்ட புகைப்படம் எடுத்திருக்காரு. எல்லாம் எல்லாத்து கூட இங்க இருந்து இங்க குப்பை கொட்டினவர் தான். ஒரு லாட்டரி அனுமதிக்க சொல்லி கேட்டாரு. எங்களுடைய மக்களை நாங்க லாட்டரிக்கு அடிமையாக்க மாட்டோம், மக்களோட பணத்தை அவங்களோட உழைப்பை ஒரு லாட்டரிக்காக தனி மனித ஒருத்தன் சுரண்ட நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக மறுத்துருச்சு. அப்ப திமுக அரசு மறுத்த உடனே எப்படியாவது இதை கொண்டு வரணும், லாட்டரியை கொண்டு வரது நமக்கு என்ன வழின்னு தெரியாம, எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு தெரியாம இந்த ஆதரவு வருதுன்னா ஓடின இடம் தான் தாவேக்கா. இப்ப நாளைக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் சொல்லுங்க. இந்த ஆதரவு வருதுன்னா அப்ப இவனுடைய மோட்டிவே திமுகவை பழி வாங்கணும்ன்றதுதான். லாட்டரி பிசினஸை தடுத்து திமுக அரச பழி வாங்கணும் இவனோட மோட்டிவே. இதுல முதல்ல விசிகாக்கு தானே போனா. விசிகா வச்சு அவன் என்ன பிளான் போட்டான் அப்படின்னா, அதை ஆதரவு போட்டாப்ல அப்படின்னா அவன் உரிமையில பேசவனா, ஆதவர் என்ன அவன்லாம் உரிமையிலே பேசுவான், அவனை திட்டிதான். ஆக எப்படி பிளான் போட்டான் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளை கையில வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கூட யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அரசு அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பினாரு. அப்படி நம்பினால அந்த அரசை வச்சு ஒரு லாட்டரியை மேனிபுலேட் பண்ணலாம், இங்க லாட்டரியை இங்க மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. அது திமுகவும் அந்த அவரோட பிளானை புரிஞ்சு விரட்டி விட்டுருச்சு. அடுத்து விடுதலை சிறுத்தைகளும் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப விஜய் ரசிகர்களும் விஜயும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் சிபிஐல மாட்டி விட்டு இவர் மட்டும் ஃப்ரீயா இருக்காரு. இந்த திட்டத்தோட தான் திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் அவன் வளைக்க பார்த்தது. ஆனா அதுக்கு கொள்கை பிடிப்பான திமுகவும் ஒத்து வரல, கொள்கை பிடிப்பான விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவன் அவர்களும் ஒத்து போகல. அப்ப இவன் ஏதோ ஒரு குட்டி கலாட்டா பண்ணி உள்ள பூந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும். இந்த நாய் என்ன பண்ணிட்டான், நேரா தாவேக்காக்கு போய் அவரை பார்த்து விஜய் உட்காந்துருக்காரு ஓரமா. இவன் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கான். அந்த ஆள் ஏற்கனவே இவன் பேசுனதெல்லாம் காலை வாங்கினா மனப்பாடம் பண்ணது மறந்து போயிடும். அதனால குறுக்குறுனே உட்காந்துருக்கான் விஜய். இவன் பேசுனதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இவன் பேச கேட்டோம்னா நம்ம என்ன பேசணும்னு தெரியாம போயிருமோ. அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாம, பொதுவா ஒரு கலைஞரே இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு கலைஞர் கவிதை சொல்றாரு அப்படின்னா கலைஞர் ரசிப்பாரு. அதே மாதிரி நம்ம தளபதியா இருக்காரு அப்படின்னா நம்ம முதல்வர் தளபதி அவர்களும் அப்படிதான். யாரோ ஒருத்தவங்க நல்ல மேடையில பேசுறாங்க அப்படின்னா ஒரு ஐயா வீரமணியா பேசுறாரு அப்படின்னா ரசிப்பாரு. அடுத்து இவரு ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு விளைவிச்சு நிறுத்துவாங்க. அவனை ஏற்கனவே துண்டு சீட்டை எழுதிக்கிட்டு 1 மாசமா வீட்டுக்குள்ள உட்காந்து, இந்த கிராமங்கள்லாம் வயசுக்கு வந்தா 3 நாள்ல வீட்டுக்கு தூரம்னா 3 நாள் வெளில வர மாட்டாங்க. வயசுக்கு வந்தா 16 நாள் வெளில வர மாட்டாங்க. அடக்கோழி ஒரு 21 நாள் வெளில வராது, கொஞ்சம் அடக்காத்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஆள் எதுக்கு அடக்காத்தான், எதுக்கு உட்காந்தான் பச்சைக்கத்து மட்டையில உட்காந்தானே தெரியல. இது 1 மாசம் கழிச்சு வெளில எல்லாம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி மெதுவா பேசுறாப்புல விஜய். ஒரு வார்த்தைக்கும் இடம் விட்டு நல்ல மனப்படம். 1 மாசம் ட்ரைனிங், ஒரே ஒரு மேடைக்கே 1 மாசம் ட்ரைனிங். ஆனா நாங்க அப்படி இல்ல. திமுக காரன் காலையில 9 மணிக்கு ஒரு மேடையில பேசுவான், மதியானம் பொதுக்குழுல போய் அங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசுவோம், அடுத்து நேரா ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசுவோம், மறுபடியும் சாயங்காலம் ஒரு பொதுக்கூட்டம் மேடம் இருக்கும். அந்த மாதிரி நாங்க பொழுதுமணிக்கு நடக்கும் ஒரு கூட்டத்துக்கே நீங்க இவ்வளவு பெரிய இது பண்ற ஒரு விஜய், அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கே இவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நேரம் இவன் பாட்டுல யாரு ஓடி போனது அப்படிங்கிறான். யாரு ஓடி போனது நீயே சொல்லு. கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டது யாரு, டெல்லியில போய் ஒளிஞ்சுக்கிட்டது யாரு, போய் பனையூர்லயே உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டது யாரு, நீயே சொல்லு. கலைஞர் உங்க அப்பா கலைஞர் கைது பண்ணும்போது, கருணாநிதியை கைது பண்ணும்போது ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு. எங்க ஓடி போயிட்டாரு? கைது நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட உடனே நேரா ஸ்டேஷன் நோக்கி வந்தாரு. வீட்டு வாசல் உட்காந்து களிமொழியா அவங்களும் தர்ணா பண்றாங்க, எங்க மேல அவதூறு பரப்புறாங்க, இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி. உங்களை மாதிரி ஓடி போய் ஒளியில
ஆளுக்கு முன்னாடி இப்போ எங்கடா போலீஸ் நம்மளை புடிச்சிட்டு போயிருமேன்னு பயந்துட்டு போயெல்லாம் ஒளியில யாரும். இதே கல்யாணம் ஆகி முதல் வாரம் கல்யாணம் ஆன புதுசுல மிசாவுல போய் என்னைய தேர்ந்தீங்களாமே 3 நாளா அந்த பிறகு நான் வந்துட்டேன்னு சொல்லி போய் கைதானவர் தான் எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீ உன்னமெல்லாம் யாருங்க ஓடி போனது? நீங்க தான் ஓடுகாலி விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பல வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். எப்படி தெரிச்சு ஓடி போய் காருக்குள்ள ஏறி ஓடுவாருன்னு எங்களுக்கு தெரியாதா? ஓடுகாலி விஜய் தானே நீங்க, உங்க பேரே ஓடுகாலி தானே. நன்னிமங்கலம் கணேசன் சொல்லி 1952 நீங்க திராவிட சித்தாந்தம் பேசுறவங்க எவ்வளவு தெளிவானவங்க எவ்வளவு வீரியமானவங்கன்னு தெரிஞ்சுக்க. சரியா? திராவிட சித்தாந்தம் பேசுறவங்க அப்படியே நம்ம திமுக அப்படியேதான் இருக்காங்க. நன்னிமங்கலம் கணேசன் 16 வயது சிறுவன் 1952 பெரியார் அறிவிச்ச சட்ட எரிப்பு போராட்டத்துல கலந்துக்கிறாரு. அப்ப ஜட்ஜு சொல்றாரு, தம்பி உனக்கு 16 வயசு தான் ஆகுது, 18 வயசு ஆகல, அதனால நீ சட்டம் எரிச்சதை நாங்க பாக்கல, நீ பேப்பர் கொளுத்துனதை நாங்க பாக்கல, சட்ட பேப்பரை நீங்க கொளுத்துனியா அந்த காகிதம் அதை நாங்க பாக்கலன்னு சொல்லி அவனை வெளில அனுப்பிச்சு விட்டுறோம், நீ போயிருப்பான்னு சொல்லி நன்னிமங்கலம் கணேசன் அனுப்புறாங்க. அப்ப அவர் சொல்றாரு ஜட்ஜு கிட்ட நீதிபதி கிட்ட சொல்றாப்புல, இதே நீ சொன்னியே யாரு ஓடுனான்னு எங்க பாரம்பரியத்தை நீ தெரிஞ்சுக்க, எங்களோட வரலாறு நான் வரலாறு சொன்னா அசிங்கமாயிரும் இல்ல, நாங்க சொல்றோம் அழகான வரலாறு வச்சிருக்கோம், வீரம் சொரிந்த வரலாறு வச்சிருக்கோம், தியாகம் மிக்க வரலாறு வச்சிருக்கோம், ரத்தத்திலையும் வேர்வையிலையும் கலந்த வரலாறு வச்சிருக்கோம். அந்த நன்னிமங்கலம் கணேசன் சொல்றாரு, ஐயா என்னை வெளில அனுப்புனீங்கன்னா அடுத்து நீங்க பாக்குற மாதிரி உங்க முன்னாடியே சட்டத்தை கொளுத்துவேன், மறுபடியும் என்னை நீங்க உள்ளதான் கொண்டு வந்து போடணும், என்னை வெளில விடாதீங்க உள்ள போடுங்கன்னு சொல்லி மறுபடியும் கைதாரி உள்ள போய் அங்கே இறந்து, அதுக்கப்புறம் அங்க பாடியை புதைச்சு அந்த பையனை, அதுக்கப்புறம் டெல்லி ஸ்டேட்ல எல்லாரும் வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியவாது கொடுக்கும்னு சொல்லி திராவிட கழகம் போராடி அந்த பையனோட எலும்பு துண்டுகளை வாங்கிட்டு வந்து இதே நன்னிமங்கலத்துல புதைச்சது எங்க வரலாறு. இதே கீழப்பள்ளூர் சின்னசாமி மொழிப்போர் போராட்டத்துல மொழிப்போர் தியாகி அவர் இன்னைக்கு வீர வணக்க நாள் கொண்டாடுறோம்ல, அந்த லிஸ்ட் தியாகி இருக்காங்க மொழிப்போர் தியாகிகள்னு, அந்த லிஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு வா. அந்த கீழப்பள்ளூர் சின்னசாமிங்கிறவரு உடம்பு முழுக்க பிளாஸ்டிக் பாலிதீன் பைய சுத்திக்கிட்டு தமிழ் வாழ்கன்னு தன் மேல பெட்ரோலை சீமனை ஊத்தி கொளுத்திக்கிட்டு என்னை காப்பாற்றாதீர்கள் கத்திக்கிட்டே போய் இறந்த மண் இந்த திராவிட மண். அப்பேற்பட்ட பாரம்பரியத்துல வீரம் சொரிந்த வரலாற்றோட நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு ஓடுனதுங்கிற ஓடுனது நீங்க தாண்டா அயோக்கிய பயல்களா. 41 பேரை கொண்டுட்டு ஏர்போர்ட்ல இப்படி பேண்ட பின்னாடி பக்கமா இழுத்துக்கிட்டு ஓடுறாரு, அதையும் குறையுமா எட்டி மிதிச்ச மாதிரி பின்னாடி ஓடுனது நீங்க தாண்டா கோழைகளா. திராவிடம்னா என்ன, திமுக வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசு. மண்டையில கொட்டிட்டாங்களாமா, நறுக்குன்னு கொட்டிட்டாங்களாமா. விஜய் சொல்றாரு மண்டையில யாரு கொட்டினது? 2G வழக்குல வினோத் ராய் வழக்கு போட்டானே வாபஸ் வாங்கிட்டு ஒன்னால அவனை கொட்டணும். சர்க்காரியா கமிஷன்ல இது மாதிரி ஒரு ஊழலே நடக்கலன்னு சொல்லிட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஒன்னால அவனை கொட்டணும். நீங்க இதே 41 பேருக்கு தண்டனையில இருந்து அங்க ஒரு கொலையே நடக்கல நீங்க நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க நாங்க வந்து நறுக்குன்னு கொட்டு வாங்கிட்டோம் திமுக அப்படின்னு. காலம் பார்த்து கொண்டே இருக்கிறது. தமிழக மக்கள் உங்களை விழிப்போடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 2026 பதில் சொல்லுவோம். 2026 கண்டிப்பாக பதில் சொல்லியே தீரும். ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மாதிரி சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க?